ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் முகத்தை நீ பார்த்துட்டதால கண்டிப்பா நாளை விடியலை உனக்கு நல்ல விடியலாக, நீ எதிர்பார்த்த நல்லதெல்லாம் நடக்கும் விடியலாக இந்த வராகி அம்மா மாற்றி கொடுத்துட்றேன். இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எல்லாரும் உன்கிட்ட கொஞ்சம் பேசினாலே உன் மனசில் உள்ளதையெல்லாம் அள்ளி கொட்டிடுற. நீ என்ன நினைக்கிற, என்ன செய்வேங்கிறத முழுவதுமாக அடுத்தவங்க புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு திறந்த புத்தகமாக நீ இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அப்பாவியா வெள்ளந்தித்தனமா மனசில் பட்டதையெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீன்னா உன்னை ஒரு சாதாரண ஆளாக நினச்சி தூக்கி போட்டுட்டு அலட்சியமாக கடந்து போயிடுவாங்க. எப்போதும் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக புரியாத அளவுக்கு ஒரு புதிரான கவிதையாக இருந்துவிட்டு போயேன். நல்லவங்க மட்டும் உன்னை புரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லாரும் உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சுலபமாக உன்னை ஏமாத்திட்டு போக வாய்ப்புகள் அதிகம். தகுதி உள்ளவர்களுக்கும் தன்மானம் கொண்டவர்களுக்கும் மட்டுமே நீ நல்ல பிள்ளையாக தெரிவ. உன் மதிப்பை காக்கவும் உன் மரியாதையை உயர்த்தவும் உனக்கு வெற்றியை தரவும் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு என் அருளால் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையே இல்லை. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நானே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன் என் செல்லமே. இனி எல்லா விதத்திலும் என் அருளால் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ பார்க்குற பார்வையிலேயே நீ மனசில் என்ன நினைக்கிறதுங்கிறதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியவங்களா இந்த வராகி அம்மா. ஒரு தாயா நான் இருக்கும்போது உன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கவும் கவலைகள் நிறைஞ்சதாக இருக்கவும் விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். என்னையே நம்பி வாழும் உனக்கு எல்லா விஷயங்களும் இனி நல்லதாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு நல்லதையே நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யார் எப்படி வேணால் எவ்வளவா வேணால் யோசிக்கட்டும், நினைக்கட்டும், செய்யட்டும். நீ எப்போதும் உனக்கான நல்லதை யோசிக்கவும் செயல்படுத்தவும் தயாராக இருந்துடு என் தங்கமே. உன் வாழ்க்கையை வரமாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கவே இந்த வராகி அம்மா இந்த இரவுக்குள்ளாகவே உன் கண்களில் பற்றணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நான் சொல்கிறதையெல்லாம் நம்பிக்கையோட கேளு. உன் வாழ்க்கையில் அமைஞ்சதையும் உனக்கு கிடைச்சதையும் எந்த விதத்திலும் குறை சொல்ல வேண்டாம். நான் உன் கூடவே இருந்து அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் வகையில் மாற்றி தரேன். உன்னுடைய அறிவாலும் உன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக. எந்த விதத்திலும் யார் மூலமாகவும் உனக்கு எந்த கெட்டதோ கஷ்டமோ வரவிட மாட்டேன். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் என் அருளால் உன்னை உயர்த்தவும் இந்த வராகி அம்மா வந்துட்டேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன்னை வீழ்த்த நினைக்கிறவங்க, உன்னை அழிக்க நினைக்கிறவங்க, நீ மனசில் என்ன யோசிக்கிறங்கிறத உன்கிட்டையே போட்டு வாங்கி நீ நினைக்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக உன் மனசை நோகடிக்கிறாங்க, இல்லாட்டி உன்னை தோக்கடிக்க பார்க்குறாங்க. யார் எவ்வளவுதான் நல்லா பேசினாலும் மனசில் உள்ளதையெல்லாம் அள்ளி கொட்டிடாதே என் செல்லமே. மனசளவில் நீ தெளிவாக இருந்தீனா யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட தைரியமாக முன்னேறு. நீ சாதாரணமாக நினச்ச விஷயங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவில் நான் உனக்கு வெற்றியாக மாற்றி தரேன். நீ இழந்த விஷயங்களும் உன்னை விட்டு போன நல்ல மனிதர்களும் கூட கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றவும் இந்த வராகி அம்மா வந்துட்டேன் அல்லவா. எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்துட்ட, எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்துட்ட. இனிமே உன் வாழ்க்கையில் முடியாது நடக்காதுன்ற பேச்சுக்கு இடமில்லை. எல்லா விஷயங்களிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்குறேன். சிக்கல்களையும் சிரமங்களையும் தாண்டி நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கும் இந்த வராகி அம்மா வழிகாட்டுவேன். உன்னை வலிமை உள்ள ஆளாக மாற்றி உனக்கான வெற்றியையும் உன் கைகளை ஒப்படைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய அருமை பெருமை புரிஞ்சவங்க
நீ எப்படி இருந்தாலும் உன்னை பிடிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க, உன்னை விரும்புவாங்க. உன்னை புரிஞ்சுக்காதவங்க மட்டும்தான் உன்னை குறை சொல்லிக்கிட்டோம், உன்னை பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டோம் திரிவாங்க. யாருக்காகவும் எந்த விதத்திலும் எந்த விஷயத்தையும் நீ மாற்றிக்க வேண்டாம். நீ எப்போதும் நீயாகவே இரு. யாரோ ஒருத்தருக்காக நீ மாறணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன்னுடைய அருமை பெருமை புரிந்தவர்கள் நீ எப்படி இருந்தாலும் உன்னை தேடி வருவாங்க என் செல்லமே. நீ எப்போதும் நீயாகவே இருக்கும்போது என் அருள் கண்டிப்பா பரிபூரணமாக உனக்கு கிடைச்சே தீரும். காணாமல் போனவங்கள தேடலாம், கண்டுக்காமல் போனவங்கள நீ தேடாதே. உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நீ நன்மை செஞ்சாலும் நல்லது செய்யும் போதும் கூட ஒரு சிலர் உன்னை குறை சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு உனக்கும் எனக்கும் தானே தெரியும். நீ நல்ல மனசோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிற. ஆனால் நீ செய்கிற உதவியை கூட ஏதோ ஒரு விதத்தில் உள்நோக்கத்தோடு தான் செய்கிறேன்னு யோசிக்கிற மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. உன்னை மதிக்காதவர்களுக்கு மத்தியில் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கவே இந்த வராகியம்மா நானும் வந்திருக்கேன். என் அருளால் இனி எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகள் நடக்கும்படி பார்த்துக்கிறேன். உன் வாழ்வில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கோ. யார்கிட்டையும் போய் போராடுறதோ சண்டை போடுறதோ வேண்டாம். உன் வாழ்க்கையை சுலபமாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தா அதை மறந்துடு. உனக்கு குறை சொன்ன மனிதர்களை மன்னிச்சிடு. உனக்கு துரோகம் செஞ்சவங்களை விட்டு ஒதுங்கி போக தயாராகு. யார் உன்னை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் கூட அதையே யோசித்து வருத்தப்படாமல் அவங்க முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டிடு. நல்லபடியாக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிச்சு ஆசைப்படுற உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். எப்போ பார்த்தாலும் உன்னை குறை சொல்கிறவங்களும் நீ செய்கிற செயல்களில் குத்தம் கண்டுபிடிக்கிறவங்களும் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம் என் செல்லமே. எப்போதும் எல்லாத்தையும் சிரிச்சபடியே வாழ்த்துக்கட்டும் ஏற்றுக்கவும் கற்றுக்கும். ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை. கஷ்டம் வந்தாலும் அது கடந்து போயிடும், நல்லது வந்தாலும் அதை தாண்டி 4 விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்க தான் செய்யும். எது நடந்தாலும் அது உனக்கு அனுபவத்தை கொடுக்கும், பாடத்தை கொடுக்கும். உன்னை வடிவமைக்கவே நடக்குதுன்ற அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. என் அருளால் இந்த வராகியம்மா உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாகவே நடத்தி கொடுப்பேன். உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்களுக்கு நீ எதையும் விளக்கம் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நல்லவங்க கண்டிப்பாக உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்குவாங்க. கெட்டவங்களும் மோசமானவர்களும் தான் உன்னை பற்றி புரிஞ்சுக்காம எப்போதுமே உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டும் தப்பாக பேசிக்கிட்டும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவங்கள விட்டு நீ விலகி நின்னாலே தானாகவே உண்மை என்னங்கிறத அவர்கள் உணரும் காலம் வருமே செல்லமே. உன்னை உண்மையாக நேசிக்கிறவங்கெல்லாம் நீ அமைதியாக இருந்தாலும் உன்னை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக உயர்த்த வாழ வைக்க நான் இருக்கும்போது நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோடு இரு. சில விஷயங்கள் இப்படி நடக்குதே அப்படி நடக்குதேன்னு வருத்தப்பட வேணாம். உன் வருத்தத்தை போக்கி வசந்தத்தை தரதானே இந்த வராகியமாக வந்திருக்கேன். எல்லா நிமிஷமும் எல்லாமே எப்போதும் நல்லபடியாக நடந்துடாது. சில விஷயங்கள் நடக்கும்போது அதை ஏற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உனக்கு பொருத்தமில்லாத இடத்தில் நீயாகவே பொருந்திக்கொள்ள முயற்சி செய்யாதே. உனக்கான பாதையை அமைச்சு கொடுக்கவே இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என் அருளால் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். நீ எதுக்கும் மனம் தளராதே. கவலையில் கஷ்டத்தில் இருக்கிற உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும்னு நம்பு என் செல்லமே. உன் கஷ்டங்களை சொல்லி அழுகுவதற்காக தானே என்னை தேடி வந்த. இதோ இன்று இரவோடு இரவாகவே உன் கவலைகள் எல்லாம் காணாமல் போகிற அளவுக்கு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துறேன். உனக்கு தாயா தந்தையா நான் இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. உன் கஷ்டங்களை எல்லாம் என் காலடியில் இறக்கி வச்சிட்டீன்னா அது இந்த வராகியம்மா நான் சரி செஞ்சிருவேன். என் அருளின் மூலமாக உன் பிரச்சனைகளை எல்லாம் ஒரு நொடியில் தீர்த்து வச்சிருவேன். நம்பிக்கையுடன் இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில்
உனக்கான நல்லதையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துருவேன். நீ நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கவும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகவும் இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்ட போகிறேன். அடுத்தடுத்து பல அழகான நல்ல தருணங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ மன மகிழ்ச்சியோட மன நிறைவோட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் நான் வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நினச்சி வருத்தப்படாதே. உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செலவிடு. இன்னும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. மனசுக்குள்ள எதை நினச்சும் வருத்தப்படாமல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. சுற்றி இருக்கவங்க பாம்பை விட மிக மோசமான மனிதர்களா? எப்போ கொத்துவாங்க, எப்போ கடிப்பாங்க, எப்போ குத்தி கிளறி காயப்படுத்துவாங்க, கொதறுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு மோசமான மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் உனக்கு நல்லதை செய்யக்கூடிய தாயா நான் இருக்கேன். உன்னுடைய முன் ஜென்மத்து வினையெல்லாம் இன்னையோட குறைய ஆரம்பிக்கும். நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இனி எந்த தவறும் செய்யாமல் எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு இருப்பது மட்டும்தான். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குறேன். இத்தனை நாளாக நீ பொறுமையாக காத்திருந்ததுக்கு இப்போது ஒரு வெகுமதி கிடைக்க போகுது. நீ பொறுமையாக இருந்ததின் பலனாகவே நான் உன் வாழ்க்கையில் பொக்கிஷத்தை கொண்டு வந்து தரப்போகிறேன். உனக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக நான் இருந்து உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். இருளாக இருக்கும் வாழ்க்கையை நினச்சி புலம்பாதே. உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் நிற்பேனேன்னு செல்லவே. உனக்கு துரோகம் செய்தவர்களை நினச்சி நீ ஒருபோதும் கவலைப்படாத. யார் உனக்கு எதிராக ஏமாற்றம், துரோகம், தோல்வின்னு எதை கொடுத்தாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலச்சி நிற்கும். யாராவது எனக்காக வந்து கோடி பணத்தை கொட்டி கொடுத்தாலும் இந்த வராகி அம்மா சந்தோஷப்பட மாட்டேன். நீ எனக்காக கள்ளங்கபடம் இல்லாத உண்மையான அன்பை ஒரு துளி கொடுத்தா, பாசத்தோடு என்னை நோக்கி வந்தா, கண்டிப்பாக நான் உனக்காக என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன் தரத்தையும் தகுதியையும் திறமையையும் உயர்த்திக்கிறதுக்காக முயற்சியை செஞ்சுக்கிட்டே இரு. உன்னை நீ உயர்த்து, உனக்காக வேலை செய். அடுத்தவங்களை தாழ்த்தவோ தரம் குறைச்சி பேசவோ நீ ஒருபோதும் நினைக்கவோ முயற்சி செய்யவோ வேண்டாம். இந்த வராகி அம்மா நான் உனக்கு எல்லாமா இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை உண்டு பண்ணுறேன். சில நேரங்களில் மறதிங்கிறது ஒரு நல்லதுக்கு தான் நினச்சிக்கோ. தேவையற்ற விஷயங்களை மறக்கிறது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அல்லவா? கண்டதையும் மனசில் போட்டு யோசித்து கவலைப்பட்டு உடம்பை வியாதியாக ஆக்கிக்காம சில விஷயங்களை மறக்கவும் கடக்கவும் தயாராகு. நீ இந்த உலகத்தை கையாள வேணுன்ற அவசியம் இல்லை. உன்னை நீ கையாள கற்றுக்கிட்டாலே எல்லாம் சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உறுதியோட உன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடு. உன்னால் முடியாத நிலைமை வரும்போது இந்த வராகி அம்மா என்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டினா நான் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும். சொல்லிலும் செயலிலும் நேர்மையோடு இரு. அடுத்தவங்களை பார்க்குற பார்வையிலும் பழகுவதிலும் கூட ஒரு கண்ணியம் இருக்கட்டும். அடுத்தவங்களுக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் சந்தோஷமாக பெருந்தன்மையோட முழு மனசோட கொடுக்கும்போது தான் அது உனக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையாக மாறும். கீழே விழுந்தாலும் எழுந்திருச்சு நிற்க முடியுன்ற நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது அனைத்தையும் தாண்டி நீ எழுந்து ஜெயிச்சு நிற்கிறதுக்கு நான் உனக்கான சக்தியையும் பலத்தையும் கொடுப்பேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது, எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையும் மனநிலையும் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுத்துருவேன்.